எவ்வளோ ஜாதிங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவோ ஜாதி இருக்கு. தேவர் பேர சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. வன்னியர் பேர சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. நாட்டார் பேர சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. தலித்துன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. வியாபாரி சங்கம்னு ஒரு கூட்டம் இருக்கு. இந்துன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. முஸ்லீம் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. கிறிஸ்டின் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்த தனித்தனியா கூட்டுறவங்க எல்லாருமே சுயநலவாதி. ஒத்துமைய பிரிச்சு தனக்குன்னு ஒரு கூட்டத்த சேர்த்துக்கிறாங்க, இந்த சுயநலவாதிங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ, அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு பொதுக்கூட்டமோ, ஒரு மீட்டிங்கோ போட்டு, அதுக்கு முதலமைச்சர சீஃப் கெஸ்ட்டா வர வச்சு, தனக்கு என்ன வேணுமோ, அத வந்து அந்த ஸ்டேஜ்லயே கேட்குறாங்க. முதலமைச்சரா இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணி குடுத்துடுறாங்க. இப்படி வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப அவங்கவங்க ஒரு கூட்டத்த சேர்த்துக்கிட்டாங்க. எந்த கட்சியிலயும், எந்த கூட்டத்திலயும் சேராம இருக்க இந்த பொதுமக்கள பத்தி யார் யோசிக்கிறது? அந்த பொதுமக்களுக்கு தேவையானத யார் பண்ணி தர்றது? எல்லாரையும் ஒரே கூட்டமா நெனச்சு, அந்த கூட்டத்துக்கு என்ன வேணுமோ, அந்த கூட்டத்துக்கு எது நல்லதோ, அத செய்றவங்க மட்டும் தான் முதலமைச்சரா இருக்க முடியும். முதலமைச்சரா இருக்கிறவங்க நடு நிலைமையா இருக்கணும். தனக்குன்னு ஒரு கூட்டத்த சேர்த்து, தனக்குன்னு ஒண்ணு கேட்கும்போது, அத பண்ணி குடுத்தா, அந்த கூட்டத்த சேர்க்கிற சுயநலவாதிகளுக்கு துணை போறவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி தர்றவங்க. பொதுமக்கள் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு துணி இல்லாம போட்டுக்க, ஒரு உணவு இல்லாம எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள யோசிங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாரையும் ஒரே மாரி பார்த்து, என்ன வேணுமோ அத பண்ணி குடுங்க. தனக்குன்னு ஒரு கூட்டத்த சேர்த்துக்கிட்டு, தன்னுடைய தேவைய வந்து அந்த கூட்டத்துக்கு தேவை அப்படின்ற போர்வையில வந்து தன்னுடைய தேவைய வந்து நிறைவேத்திப்பாங்க. இதுக்கு வந்து எந்த முதலமைச்சரா இருந்தாலுமே சரி, செவி சாய்க்கக் கூடாது. நாலேட்ஜ் நாலேட்ஜ் இருக்கணும். மெயினா வந்து அடுத்தவங்கள எதிர்த்து நிக்கிற மன வலிமை இருக்கணும். முதலமைச்சரா இருக்கிறவங்களுக்கு. நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. அந்த கூட்டத்தில ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா, அந்த கோரிக்கைய வந்து நிறைவேத்தி தராங்க. அப்போ ஒரு கூட்டம் இருந்தா தான் இங்க உயிர் வாழ முடியுமா? தனியா இருக்கிறவங்க யாரும் உயிர் வாழ முடியாதா? இது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. அந்த கேள்விய வந்து இன்னைக்கு நானு முதலமைச்சரா வரவங்களுக்கு இந்த கேள்விய நான் வைக்கிறேன்.